ஒரு பெண்மையின் உள்ளுணர்வு, குறிப்பாக ஒரு வேம்புலியின், மிகவும் கூர்மையானதாக இருக்க முடியும். ஜான் குளித்துக் கொண்டிருந்தபோது அவரது கைபேசி ஒலித்தது. அது உள்ளூர் எண்ணாக இருந்தது. ஆனால் அழைப்பாளர் ஐடி இல்லை. நான் எடுத்து பேசினேன். ஹலோ என்று 2 முறை கூறினேன். பிறகு, யார் பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். மறுபுறம் சில வினாடிகள் மௌனம் இருந்து பின்னர் துண்டிக்கப்பட்டது. அந்த சில வினாடிகள் ஏதோ ஒப்புதல் புரிந்துகொள்வை போன்று உணர்த்தியது. அழைப்பாளர் யார் என்பது அவருக்கு தெரிந்தது. நான் ஏதோ விசித்திரமானதை உணர்ந்தேன். ஜானின் கைபேசியை திறந்தேன். எண்ணை பயன்படுத்தி அவரது சமூக ஊடக தொடர்புகளில் அந்த நபரை கண்டுபிடித்தேன். அது மிருதுவான, அழகான அனிமே அவதாரத்துடன் ஒரு பெண். அவரது பயனர் பெயர் மாலி சமர்ஸ். குறிப்புகள் ஏதுமின்றி அறிவிப்புகள் முடக்கப்பட்டிருந்தன. அவர்களின் உரையாடல் வரலாறு சுத்தமாக இருந்தது. ஒரு படிக்காத செய்தி மட்டும், நான் உன்னை மிஸ் செய்கிறேன். அந்த 4 வார்த்தைகள் என் மனதை வலிக்கச் செய்தன. ஜான் வேறு யாருடனோ தொடர்பில் இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தேன். கைபேசியை பிடித்திருக்கும் என் கைகள் திடீரென பலவீனமாகவும் சுருக்கமாகவும் உணர்ந்தன. அந்த பெண்ணின் சுயவிவரத்தை நான் கிளிக் செய்தேன். அவர் தன்னையே காட்டியிருப்பார் என்று தோன்றும் அட்டைப்படமாக இருந்தது. முடி, சுளிக்கும் உதடுகள், இளைஞர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் மறுக்க முடியாத அழகு. நான் அதிகம் ஆராயவில்லை. என் சொந்த கைபேசியால் புகைப்படம் எடுத்தேன். அவரின் சுயவிவரத்தில் நிறைய உள்ளடக்கம் இருந்தது. விரைவாக ஸ்க்ரோல் செய்து ஒரு பதிவில் நின்றேன். அவர் எழுதினார், எனக்கு $9.99 மட்டுமே வேண்டும். ஒரு காசும் கூடாது. கீழே ஜானுடன் அவரது உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட் இருந்தது. குறிப்பு, சுகர் டேடி. அவர் ஜானிடம் கேட்டார், நீ எனக்கு வாக்களித்த $9.99 எங்கே? ஜான் $2000 பரிமாற்றம் செய்தார். அவர் ஏற்கவில்லை. திருப்பி அனுப்பினார். எனக்கு $9.99 மட்டுமே வேண்டும். ஜான் 3க்குட்படுத்தினார். ஆனால் அதை பரிமாற்றம் செய்தார். அவர் சொன்னார், $9.99 என்ன அர்த்தம் தெரியுமா? அது வாழ்நாள் ஒப்பந்தங்களின் மாதிரி. நான் உங்களுடன் என்றைக்கும் இருக்க விரும்புகிறேன். என் உள்ளே ஏதோ முதன்மை உணர்ச்சி எழுந்தது. என் தொண்டையில் ஒரு குரல் உருவாகியது. இளம், மடிந்த இவள் மிக ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறாள். ஒரு வேம்புலியின் நிலப்பிரிவை சவாலுக்குள்ளாக்குகிறாள் என்பதை அவள் அறியவில்லை. நான் அமைதியாக இருக்க முயற்சித்தேன். என் நகங்கள் என் உள்ளங்கைகளை கீறின. வலியின் மூலம் நான் நிலைத்திருப்பேன். என் உண்மையான தன்மையை இங்கு வெளிப்படுத்தாததை நினைவுபடுத்தினேன். முகமில்லாமல் நான் ஆதாரமாக புகைப்படம் எடுத்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஜான் அல்லது அந்த பெண் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிழையான விளையாட்டு ஆவதாக என்னால் உணரப்பட்டது. ஒரு பெண்ணின் சுயவிவரத்திலிருந்து வெளியேறிய பிறகு ஜான் செய்த பரிமாற்றக் காட்சிகளை நான் சரிபார்த்தேன். அவர்களின் அனைத்து பரிமாற்றங்களையும் நான் ஆராய்ந்தேன். ஒன்றன் பின் ஒன்றாக முடிவில்லா தோன்றின. ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் $5000 அளவிலான அதிக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இது 3 மாதங்களாக தொடர்ந்து வந்தது. மேலும் $1000, $2000, $500 மற்றும் $200 ஆகியவற்றின் எண்ணற்ற பரிமாற்றங்கள் இருந்தன. சில எனது கவனத்தை ஈர்த்தன. என் அதிர்ஷ்ட தாய்க்கு என்ற குறிப்பு கொண்ட $666, 66 பரிமாற்றம். என் ஸ்வீட்டி பைக்காக ஒரு பை துண்டு என்ற குறிப்பு கொண்ட $314, 15. அனந்தம் மற்றும் அதற்கு அப்பால் என்ற குறிப்பு கொண்ட $99, 99. இவை அனைத்தும் என் உள்ளத்தை குத்தும் கத்திகள் போலவே உணர்ந்தேன். ஓர் ஓநாய் போல எனது உள்ளுணர்வு இந்த பரிமாற்றங்கள் வெறும் பண பரிமாற்றங்களாக இல்லை எனக் கூறியது. அவை ஜான் மற்றும் அந்த பெண்ணுக்கு இடையேயான காதல் குறியீடுகளாக புரிந்து கொண்டேன். என் விரல்கள் சிறிது நடுங்கின. என் நகங்கள் தானாகவே கூர்மையாகின. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். என்னை அமைதியாக வைத்துக்கொள்ள முயன்றேன். என் ஓநாய் இயல்புகள் வெளியேறி மோதலை எதிர்பார்த்தன. ஆனால் என் நியாய உணர்வு பொறுமையை வலியுறுத்தியது. நான் ஒவ்வொரு பரிமாற்றக் காட்சிகளையும் பணமாக எடுத்துக்கொண்டேன். இந்த செயல்முறையில் வெளிப்படையான அமைதியை காக்க நான் கடிந்து கொண்டேன். வெளியேறுவதற்கு முன் அவர்களின் சந்தை சாளரம் வாசிக்கப்படாததாக குறிக்க நினைவில் வைத்துக் கொண்டேன். ஆனால் உள்ளார்ந்த ஒரு புயல் எழுந்து கொண்டிருந்தது எனக்கு தெரிந்தது. என் ஓநாய் உள்ளுணர்வு மற்றும் மனித நியாயம் கடுமையாக மோதின. ஜான் எவ்வளவு ஆபத்தான ஒன்றை ஆத்திரப்படுத்தினான் என்று அவன் அறியவில்லை.